ஹாய் மக்களே, காலை வணக்கம். ஒரு நல்ல செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். என்னென்னா, கண்டி மாவட்டம், இது வந்து தில்தொட்ட பிரதேச சபைக்கு உட்பட்ட இடம். கல்லந்தன்ன்ற இடத்துல கோவிலுக்கு பக்கத்தில் அன்றைக்கு மண் சரிவுக்கு பிறகு நேற்று ஒரு பெரிய மாணிக்க கல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி காலையில் இந்த கோவிலுக்கு பக்கத்தில்னு சொல்லி இருங்க, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எவ்வளோ பேர் இதை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. நிறைய பேர் இருந்தால் இதெல்லாம் இங்கே பார்க்க வந்திருக்கிறாங்க. கல்லை பாருங்கள், மக்களுக்கு அதிர்ஷ்டம் கையில் இருந்து யாருக்கும் கிடைக்கல. அது காலையில ஏன்னா உங்களுக்காக அந்த பாருங்க இருக்குது அந்த கல், இதோ இருக்குது. இந்த இடத்துல தான் இருக்குது அந்த கல். இந்த கல்லுன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் சரியாக தெரியலை. நீலக்கல் இல்லையா? இந்த கல் தான் சொல்கிறாங்க. என்ன இந்த கல் தான் நைட்டுக்கு உங்களுக்கு வெளிச்சம் தெரியுது இல்லையா? நீல கலர் என்ன இந்த கல் இல்லையா? ஓ, இந்த விளங்குது. பாருங்க, அதிர்ஷ்டம் உங்கள் கையில் இருந்து கூட ஊரில் என்ன நம்ம கிடைக்கலையே யாருக்கும். ஓ, இந்த இருக்கு அந்த கல், இந்த கல் தான். இந்த இருக்கு, இந்த இருக்கு, இங்கே இருக்கு. கருங்கல் இருக்குதானே? அந்த வேப்ப மரம் இருக்குல்ல, அதுக்கு நேராக பாருங்க, அந்த அந்த ஓட்டைக்குள்ள அந்த இருக்குது. இந்த பெருங்கல்லுக்குள்ள இந்த பேக் எதுவும் இருக்குது தானே, அதுக்கு இடையில இந்த இருக்கு. கல்லந்தனே, ஆனால் இடையில கோவிலை கூட கட்டி இன்னும் முடிக்க கூட கிடைக்கல. ஆனால் பாருங்க, எவ்வளோ பெரிய கல்லெல்லாம் இருந்திருக்குன்னா. ஓ, பாருங்க எவ்வளோ பேர் பார்க்க வந்துருக்குறாங்கன்னு சொல்லி. இது வந்து கண்டி மாவட்டம், இதோட பிரதேச சபைக்கு உட்பட்டதுன்னா கல்லந்தன்னை கோவில். இதெல்லாம் அன்றைக்கி வந்து 28ஆம் தேதி மண் சரிவில் எல்லாம் அடிச்சுட்டு போனது. ஆனால் இது வரைக்கும் யாரும் வந்து கூட இங்கே யாரும் எதுவுமே பார்த்ததில்லை. ஆனாலும் இன்றைக்கி பாருங்கள், எல்லோரும் வந்துருக்குறாங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் போலீஸ் பாதுகாப்பு கூட போட்டாங்க அதுக்குள்ளே. பாருங்க, நிறைய வீடுகள்லாம் இன்னும் பாதிச்சிருக்கு. இது வரைக்கும் வந்து யாருமே பார்த்ததில்லை, இன்னைக்கு வந்திருக்காங்க நிறைய பேர். இல்லைங்களா? இது வச்சும் இந்த நம்ம எங்கள் ஊர் தான் கல்லந்தனை. இந்த கல்லந்தனையிலேருந்து யாருமே ஆமாம், நீங்கள் வீடியோ போட்டு தான் நாங்களும் பார்த்தோம். இந்த பாருங்க, போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போட்டிருக்காங்க. இவ்வளோ பேர் வந்துருக்காங்க. இந்த இடத்துக்கு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போட்டிருக்காங்க. கொண்டு போயிடுவாங்க தானே, இதை கொண்டு போயிடுவாங்க. சொன்னீங்கன்னா சரி, எங்க ஊருக்கு இதெல்லாம் செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து கொண்டு போற எல்லாமே எங்களுக்கு வந்து சொத்து தானே. எங்களுக்கு வந்து இந்த கல்லை கொண்டு போறது எதுவுமே பிரச்சனை இல்லை. இந்த கோயிலை கட்டி கொடுக்கணும். வீடு இல்லாம ஆளுங்க எங்க ஊர்ல மக்கள் வந்து எல்லாம் இந்த மண் சரிவுல ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டு தானே இருக்கும். ஒரு ஒழுங்கான ரோட்டு இல்லை, பாலம் இல்லை. அந்த பாலத்தை பாருங்க, வாகனம் எதுவும் போகல, அது பெரிய வாகனம் எதுவும் போகல. இன்னும் வீடுகள் எத்தனை வீடுகள் இருக்கு. இது மட்டும் இல்லை, மேலே இருக்கு, அங்கே இருக்கு, நிறைய வீடுகள் இருக்கு. இந்த இங்கனிக்கலாம் இந்த வீட்டுல எல்லாம் வீட்டுக்கெல்லாம் மழை வந்துச்சுன்னா தண்ணி வரும். அது வந்து இது வச்சு யாருமே வந்து பார்த்தது இல்லை. அதை சொல்லி இதை கொண்டு போனாலே எங்கள் ஊருக்கு அத்தியாவசிய பொருள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு மிச்சத்தை அவங்க எடுத்துக்கிட்டு, அரசாங்கமும் இப்போ வந்து ரொம்ப தெரியும் தானே, ரொம்ப இதில் தான் இருக்காங்க. அவங்க மிச்சத்தை எடுத்து எங்கள் ஊர் அரசாங்கத்துக்கு ஒரு பங்குன்னு கொடுத்தோம், அந்த பேருன்னு போகுமே. அதை சொல்லி அது கொஞ்சம் அது கட்டாயம் செய்யணும்.
எங்க கோயில் தான் முக்கியம். கோயில் ஊர் மக்கள் இல்லை, எங்களோட ஊருக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது தான் இது. இது வந்து நாங்கள் வந்து நினச்சிக்கணும், இது வந்து 180 வருஷத்துக்கு மேலே உள்ள கோயில் தான் இது. இந்த கோயிலை உடைச்சி வந்து 18 வருஷம் 19 வருஷம் ஆக போகுது. இது வச்சு இந்த கோயில் இப்படியே தான் இருக்கு. நாங்கள் இந்த பையனும் தான் ரொம்ப முயற்சி. இந்த கல்லை யார் கண்டா? எப்போ கண்டீங்க? இந்த கல் நேற்று நைட்டு தான் கண்டிருக்காங்க. அப்படியா? நேற்று நைட்டு தான் அது வெளிச்சம் பட்டு ஊர் மக்கள் எல்லாம் வந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸ் அதையெல்லாம் வந்திருக்காங்க. நேற்று நைட்லேருந்து இங்கே காவல் வந்துருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் பாருங்கள், ஆக்கள் வந்து இந்த வீடு வாசல் இல்லாமல் இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இங்கே இன்னும் ஆக்கள் அங்கிட்டு சாமான்களை தூக்கிட்டு அப்படியே தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கலா போலீஸில் பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்கு. இந்த கல்லுக்கு மக்களுக்கு பாதுகாப்பெல்லாம் இருக்கல. இந்த போலீஸால் பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியாக கோவில் இருக்குல்ல, கல்லந்தன கோவில் பக்கத்துலேயே இந்த இருக்கு அந்த கோவில். இந்த கோவில் வந்து இன்னும் கும்பாபிஷேகம் கூட செய்யலை. இன்னும் இந்த அரைவாசி வேலை செஞ்ச வாரத்தில் அப்படி விட்டுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக மண் சரிஞ்சு தான் நிறைய வீடுகள் பாதிச்சு. இங்கே நிறைய பேர் இல்லை நினைக்கிறேன், 35 வீடு என்னமோ நினைக்கிறேன். ஆக்கெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கே ஒரே ஆக்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கும் சரியாக தெரியாது. இந்த ஒரு வேப்ப மரம் தெரியுதுல்ல, இந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு துளை ஒன்று இருக்குது. அந்த துளைக்குள்ளே தான் அந்த நீலக்கலை கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பெரிய ஒரு பெரிய கல், மாணிக்கக்கல், நீல கலராக. நேற்று ஊர் மக்கள் வந்து கண்டிருக்கிறாங்க, வெளிச்சம் ஒன்று தெரியுதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்துருக்குறாங்க. பார்த்தா இது வந்து ஒரு மாணிக்கக்கல். இது வந்து கண்டி மாவட்டம் தில்துறை பிரதேசத்துக்கு உட்பட்ட கல்லந்தன்னன்ற இடம்.